ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் சாராம்சம் அத்தியாயம் 1 இது நம்ம பார்க்கலாம். குருச்சேத்திர போர்க்களத்தில் ரொம்ப தன்னம்பிக்கையுடன் அர்ஜுனன் நுழைகிறாங்க. பகவான் கிருஷ்ணர் அவரோட தேரோட்டியும் ஆறாங்க. தங்கள் பகைவனான துரியோதனனுக்கு உதவி புரிந்தவர்களை நல்ல பார்வையிட தனது ரதத்தை 2 படைகளுக்கு நடுவே நிறுத்துமாறு பகவானிடம் கேட்குறாங்க அர்ஜுனர். பகவானும் ரதத்தை அந்த வண்ணமே நிறுத்துகிறாங்க. அர்ஜுனன் அங்கே பகைவர்களுக்கு பதிலாக தனது பாட்டனார் பீஷ்மர், குரு துரோணர், தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பார்க்குறாங்க. தனது பந்துக்களை கொல்ல வேண்டுமோ என்ற உணர்ச்சியில் மன உளைச்சிக்கு ஆள்படுறாங்க. இந்த உறவினர்களின் பிணைப்பு அர்ஜுனனை குழப்பத்தில் ஆழ்த்தியதான். தன்னை கொன்றாலும் பரவாயில்ல, தான் சண்டையிட போகிறதில்னு தீர்மானமும் செய்கிறாங்களாம். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். அர்ஜுனனுக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமான சொற்கள் மூலமாக அறிவுறுத்த எண்ணினார் பகவான் கிருஷ்ணர். உனக்கு என்ன ஆகிட்டது? இப்போ இந்த எண்ணம் தவறான நேரத்தில் உனக்கு எதுக்கு வந்தது? எல்லாருமே நீ போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடி விட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் உனக்கு பேரிழுக்கு ஏற்படும். இந்த வார்த்தைகளை அர்ஜுனன் போரிட தயாரப்படுத்தலை. அதனால் இந்த உடல் மற்றும் ஆன்மாவின் இயல்பை அர்ஜுனனுக்கு விளக்க ஆரம்பிக்கிறாங்க பகவான் கிருஷ்ணர். நமது உண்மையான இயல்பு ஆன்மாதான், உடல் இல்லை. இந்த உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது. ஆனால் ஆன்மா நிரந்தரமானது, அழிக்க முடியாதது. அதனால் இந்த உடலின் இறப்பிற்கு துக்கப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா நமது ஆன்மா இறக்கிறதே இல்லை. இந்த ஞான யோகத்தின் கண்ணோட்டம் கர்மயோகத்தின் பார்வையிலும் நமது கடமையை செய்யணும். ஒரு வீரனின் கடமை போர் செய்வது தான். நியாயமான மக்களை காப்பாற்றுறது. யார் ஒருத்தர் தனது கடமையை செவ்வனே செய்து அதன் பலனை பரிபூர்ணமாக எனக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க அதனால் எந்த பாபமோ பந்தமோ ஏற்படுறதே இல்லை. சமநோக்குடன் இந்த போரில் பங்கேற்கும் கடமையை செய்யி. உன்னத நிலையை அப்படியே அடைவாய்ன்னு கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து சொல்கிறாங்க. சீரணமான நிலையில் உடையவங்க வழியும் அதுதான். இந்த சீரணமான நிலை உடையவங்க எப்படி அடையலாம் கண்டு கொள்வதுன்னு தெரிந்து கொள்ள அர்ஜுனன் ரொம்ப ஆவலடைஞ்சாங்களாம். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாங்க அதுக்கு. அதே போல் மனிதரிடம் 4 குணங்களை சுட்டி காட்டினாங்களாம். முதன்மையானது அவங்க தன் மனசின் ஆசைகளை துறந்து எந்த நேரமும் தன் ஆத்மாவுடன் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2வது அவரோட கோபம், தாபம், பயம் முதலியவற்றிலிருந்து விடுபட்டு சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக வாழ்கிறாங்க. 3வது மனசில் ஒருநிலைப்பட்டதால் நன்மையை நாடி செல்றதும் இல்லை, தீமையை வெறுத்து ஒதுக்குறது இல்லை. யாரிடமும் தன்னை இணைக்காமல் நன்மையையும் தீமையையும் வாழ்க்கையில் சமநோக்குடன் சந்திக்கிறாங்களாம். 4வது தன் உணர்வுகளை அதை தூண்டும் பொருட்களில் இருந்து காத்து கொள்ள ஆபத்தின் அறிகுறி தெரியும் போதே சுதாரிக்கும் ஆமையை போல பின்வாங்கி கொள்றாங்களாம். 3வது அத்தியாயம் கர்மயோகம். கடவுளை அடைய அவங்க 2 வழிகள் தந்திருக்காங்க. அதில் ஒன்று ஞான யோகம், மற்றொன்று கர்மயோகம். பயனில் பற்றே இல்லாமல் செயல்களை செய்ததால் தான் அது கர்மயோகமாகுதான். அதனால் கர்மம், அதாவது செயல் செய்கிறது தான் கர்மம் மற்ற நிலையை விட உயர்ந்ததான். தியாக உணர்வுடனும் பக்தியுடனும் செய்யும் கர்மங்கள் மனிதனை கட்டுப்படுத்தாது. கர்மம் செய்வதில் துளி கூட சுயநலம் கூடாது. கர்மத்தை வழிபடுவது போல செய்யணும். இப்படி செயல்படுகையில் நாம் ஒருவருக்கு ஒருவருடைய ஆதரவுடன் வளர்வோம். அதனால் தலைவர்கள் தங்கள் சீடர்களை ஊக்கப்படுத்தணும். பற்றில்லாமல் கடமையை செய்தோன்னா பகவானை அடையலாம். எல்லா செயல்களிலும் என்னிடம் அர்ப்பணித்து விடுங்கள் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கடமையை நல்லா செய்யுங்க. ஏன்னா எல்லா செயல்களும் நானே, யாவும் என்னால் செய்யப்படுது. நீங்களே எவற்றை செய்தாலும் கவலை இல்லை. இறுதியில் என்னை அடைய போகிறீங்க. நீங்கள் என்னை அடைவது நீங்கள் செய்யும் செயலை பொறுத்து இல்லை, எந்த மனநிலையுடன் செய்கிறீங்க என்பதை பொறுத்து தான் பகவான் சொல்கிறாங்க. மனிதன் ஏன் பாவத்தை செய்கிறாங்க என்ற கேள்விக்கு ரஜோகுணத்தில் தூண்டப்படும் ஆசையினால தான் இன்னும் பகவான் பதிலளிக்கிறாங்க. இந்த ஆசை அறிவை மறைக்கும். ஏன்னா அதுதான் விரோதி. மனம், புக்தி, புலன் இது எல்லாமே ஆசையின் இருப்பிடம்தான்.
அதனால் ஞானம் மறைக்கப்படுது. அதில் உடலை காட்டிலும் புலன்கள் உயர்ந்தது, புலன்களை காட்டிலும் மனம் உயர்ந்தது, மனசை காட்டிலும் புத்தி உயர்ந்தது, அந்த புத்தியை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தது. அத்தகைய மிக உயர்ந்த ஆத்மாவின் தன்மையை அறியணும்னா ஞானத்தை மறைக்கும் விரோதியான வெற்றியை கொள்வதற்கு கடினமான ஆசையை அளித்து ஆத்மாவில் நிலை பெறணும். 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம்தான். காலப்போக்கில் ஞானம் மறந்து விட்டது என்பது பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாங்க. காலகாலமாக தர்மத்தை திரும்ப திரும்ப நிலைநாட்டவும் துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காக்கவும் நான் பல வழியில் தோன்றேன். பகவானின் பிறப்பையும் செயல்களையும் பற்றி தெரிந்தவங்க மீண்டு பிறக்கிறதே இல்லை. பகவானை வணங்குபவர்களுக்கு நான் செவி சாய்க்கிறேன், பலனும் விரைவில் கிடைக்கும். ஞானிகள் ஆசையை துறந்து உலகில் சிந்தனை இல்லாமல் செயல்படுறாங்க. எப்பொழுது திருப்தியுடனும் ஆசை இல்லாமலும் கர்மம் செய்தாலும் அது கர்மம் செய்யதாக சொல்லப்படாது. மனசையும் உடலையும் அடுக்கி பொருட்களின் மீது பற்றில்லாமல் செய்யும் செயல்வு பாவமற்றது. சுக துக்கங்களை போல ரெட்டைகளை பொருட்படுத்தாது. பொறுமை இல்லாமல் மனநிறைவுடன் செய்கிறவங்க சுதந்திரமானவங்க. எதிலும் பற்றில்லாமல் மனசை ஞானத்தில் ஈடுபடுத்தி தியாகம் செய்கிறவங்க சுதந்திரமானவங்க. எல்லா யஜ்ஜங்களிலும் ஞான யஜ்ஜம்தான் உயர்ந்தது. ஏன்னா எல்லா கர்மங்களுக்கு ஞானத்தில் அடங்கிருது. ஞானிகளை பணிவுடன் நாடுங்க, அது உங்களுக்கு ஞானத்தை தரும். ஞானத்தை பெற்றுட்டீங்கன்னா மோகத்திலிருந்து விடுபடலாம். உலகத்தை முதல்ல உன்னிடத்திலும் அதன் பிறகு என்னிடத்திலும், அதாவது பகவான் இடத்திலும் பார்க்கலாம். மோசமான பாவி கூட ஞானம் என்னும் படகினால பாவ கடலை கடந்து விடலாம். ஞானம் என்ற நெருப்பு எல்லா கர்மங்களையும் எரித்திரும், மிக தூய்மையும் ஆக்கும். பண்பு கொண்ட ஞானத்தை ஒருவன் உரிய காலத்தில் பெறுறாங்க. சிரத்தையுடன் இருப்பவங்க ஞானம் பெற்று சாந்தி நிலையையும் அடைவாங்க. சந்தேகப்படுபவங்க அழிவாங்க. ஞானம் சந்தேகத்தை அழித்திடும். சந்தேகத்தை நீக்கி சமநோக்கு என்ற கர்ம யோகத்தில் நிலைத்து நிற்கணும். ஹரே கிருஷ்ணா.